சாரிங்க. நீங்க சாரி கேட்கறதா இருந்தா சாரி மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் கேட்கறதுக்கு தயாரா தாங்க இருக்கேன். ஆனா நீங்க தான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு முடிஞ்சதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். இன்னைக்கு அழகர் உங்களை கூட்டிட்டு வந்தப்ப உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டாரோன்னு எனக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போச்சு. இன்னைக்கு வேணா நீங்களும் நானும் மாட்டிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இது இப்படியே போனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க தான் என் புருஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது உண்மைதானுங்க. அது தெரிஞ்சா என்ன ஆக போகுது? ஏன் இது வரைக்கும் ஆனதெல்லாம் பத்தாதா? திரும்ப திரும்ப என்ன பேச வைக்காதீங்க. அழகரும் ஆண்டாலும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லது பண்றேங்கிற பேர்ல இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னால ஆண்டாளையும் ஏமாத்திக்கிட்டு என்னையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியல. உங்களை கண்டுபிடிச்சு உங்க கூட என்ன சேர்த்து வச்சுட்டா அவ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும் நினைக்கிறா. ஆனா என் பிரச்சனையே நீங்க தான் அவளுக்கு புரியல. என்னையும் தமிழையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, நீங்க அதை காப்பாத்துவீங்கன்னு நம்பிதான் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நான் இங்க இருந்து சீக்கிரம் போயிடுவேன். நீங்களும் இங்க இருந்து போயிடுங்க. நீங்க என் கண் பார்வையிலே இருந்தா ஒரு நாள் என் கோவம் குறைஞ்சு உங்களை மன்னிச்சு ஏத்துப்பேன்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா உங்களை பார்க்க நீங்க செஞ்ச துரோகம் தான் என் கண் முன்னாடி வந்து நிக்குது. அதனாலதான் சொல்றேன், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் போறது இருக்கட்டும் பாரதி. நீங்க இப்ப எங்க போறீங்க? எதுக்கு? அங்கேயும் வந்து என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கா? நாம ஒண்ணு டீனேஜ் பசங்க இல்ல. கொஞ்சமாவது மெச்சூர்டா யோசிங்க, மெச்சூர்டா பேசுங்க. அன்பு வைக்கிறதுக்கும் காதல் வைக்கிறதுக்கும் டீனேஜ் பசங்களா தான் இருக்கணுமா என்ன? அன்பும் காதலும் எந்த வயசுல வேணாலும் வரும். எனக்கு அது வராது ஆதி. இதுக்கப்புறம் எனக்கு அது வரவும் தேவையில்லை. முக்கியமா உங்க மேல எனக்கு அன்போ காதலோ எதுவும் இல்ல. இதுக்கப்புறமும் வராது. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கிறத விட எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா. உண்மையாலுமே உங்களுக்கு என்னையும் தமிழையும் பிடிச்சிருந்தா எங்களை எங்கேயோ போய் நல்லா இருக்கட்டும்னு விட்டுருங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து இதே விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப நீங்க என்ன இதையே தான் பேச வச்சிட்டு இருக்கீங்க. போதும், கிளம்பிடலாம். அப்போ ஆண்டாள் அழகரை சேர்த்து வைக்கணும்னு சொன்னது அத காரணமா வச்சு மட்டும் என்ன இங்கேயே இருக்க வைக்கலாம்னு நினைக்காதீங்க. அழகரோட குணத்துக்கும் ஆண்டாளோட குணத்துக்கும் அவங்க 2 பேரும் நல்லாதான் இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா இங்க இருந்து போங்க. இல்லனா இங்கேயே இருந்து நான் தான் உங்க பொண்டாட்டின்னு எல்லார்கிட்டயும் சொல்லி என்னை அவமானப்படுத்துங்க. என் ஒய்ஃப்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அவமானமா இருக்கா? கண்டிப்பா. உங்களை மாதிரி ஒருத்தருக்கு பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது